வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பணிவோடு வணங்கி அன்போடு வாழ்த்தி மகிழ்ச்சி அடைகின்றேன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். இந்த காலை தவத்துல நீங்க அனைவரும் ஈடுபட்டிருப்பீர்கள் என்று கருதுகிறேன். இந்த மகா யஜ்ஞத்துல இன்னைக்கு 2வது நாள். இப்போ இந்த 11:30 மணி முதல் 12:30 மணின்னு போட்டிருக்கு, 1 மணி வரைக்கும் ஆகணும். இந்த நிகழ்ச்சியில ஆற்றுப்படுத்தல், அதாவது அன்றாடம் நாமே சமாதானப்படுத்திக் கொண்டு அமைதியா தூங்கணும். இரவு தூங்குவதற்கு முன்பு சமாதானப்படுத்தின பிறகுதான் தூங்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா தூக்கம் சரியா வராது, கெட்ட கனவுகள்லாம் வரும். ஏன்னா பகல் முழுவதும் மன போராட்டங்கள் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? அதனால அமைதி இழந்து சங்கடப்பட்டு இப்ப அதெல்லாம் சரி கட்டிடும். நேற்று நான் சொன்னேன் இல்லையா, பாத்திரத்தை கழுவிட்டு இரவுல கழுவி கமித்திட்டு தானே வர்றோம், ஏன்னா அடுத்த நாள் பயன்படுத்தணும். அது மாதிரி மனம் என்ற பாத்திரத்தை படுக்கும்போது கழுவி அந்த கழுவுதல் சமாதானப்படுத்து, அப்புறம் படுக்கும். அப்பதான் அடுத்த நாள் காலையில உற்சாகமா எழுந்து தன் பணிகளை செய்யும் இருக்கட்டும். அது ஒரு பக்கம். அதுக்குன்னு ஒரு 3/4 மணி நேரம் ஒதுக்கிடணும். பிறகு ஒரு 15-20 நிமிஷம் கேள்வி பதில். முதல்ல தவம், சிறிது நேரம் தவம். இதுல என்னுடைய ஒரு நோக்கம் என்னவா இருக்குன்னா, இப்ப நீங்க எல்லாரும் தியானம் தெரிஞ்சுட்டாலும் கூட இன்னும் ஆழ்ந்து ஒடுங்கி அந்த உயிரோடு இரண்ட கலந்து லயமாகி எந்த எண்ணமும் இல்லாம அப்படி நிற்கிற அளவுக்கு தியானம். அதுக்கு முக்கியமா ஆக்கினை துரியம் ஆழ்ந்து ஆழ்ந்து செய்து பழகும். பிறகு ஒரு பக்கம் சமாதானம் அடையும். இப்படியே பண்ணிட்டு வந்து சொன்னா சில மாதங்களுக்குள்ளாகவே உங்களுக்குள்ள அந்த இறைநிலை உணர்வு அல்லது தன் உணர்வு அல்லது உண்மை உணர்வு, அந்த ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத் என்று சொல்றேன், அது தானா நிகழும். அப்போ சிறிது நேரம் இப்ப தியானம் பண்ண. இந்த தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமா நம்முடைய உடலை நான் சொல்ல அப்படி இருந்துக்கிறீங்களா, கண்ணை மூடுங்க, கைகளை கோர்த்து நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து. சில ஒழுக்கம் சொல்லித்தார் தியானத்துல இருப்பு எப்படி இருக்கும். நிமிர்ந்து, நீங்க வீட்டுல அப்பாவை பண்ணும்போது சமணம் போட்டு தரையில பாய் விரிச்சு உட்காருங்க. சமணம் போட முடியாதவங்க பரவாயில்ல, காலத்தொங்க போட்டுக்கலாம். ஆனா முதுகு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். நான் சொல்றது அப்படியே கடைபிடிக்க. கைகளை கோர்த்து கண்களை மூடி நிமிர்ந்து அமர்ந்து இப்ப அந்த உடலை கவனிக்க. என்னன்னா, அது நிமிர்ந்து இருக்குதா, அசைவற்று இருக்குதா, ஒரு கல் சிலை போல உடல் அசைவற்று இருப்பதாக பாவித்து உடலையே பாருங்க, நல்ல கவனிங்க. அப்படி கவனிச்சீங்கன்னா இந்த அசைவற்ற தன்மையை உணர முடியும். ஸ்டாட்டிக்னஸ் ஆஃப் த பாடி, யூ கேன் ஃபீல் இட். அப்படியே அசைவற்ற தன்மை உணரும் போது அந்த முதுகுத்தண்டை கொஞ்சம் கவனிக்க. ஏன்னா முதுகுத்தண்டனுடைய மையத்துலதான்
சுழுமுனை நாடி அப்படிங்கிற ஒரு அரூப நாடி ஓடு. அதுலதான் பிராணசக்தியை ஓட விடணும். பிராணன் எப்போது அந்த சுழுமுனை நாடியில ஓடுதோ, அப்படி ஓடும்போது அங்க இருக்கிற 7 சக்கரங்கள் மையங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, துரியம் என்று சொல்லக்கூடிய அந்த 7 மையங்கள், அதுல அந்த பிராணசக்தி என்ன செய்யும்? ஒரு அழுத்தம் கொடுக்கும், ஊக்கப்படுத்தும். அந்த சக்கரவுடைய சுழல் வேகத்தை அதிகரிக்கும். எப்போ பிராணன் அங்க ஓடும். ஆகவே நம்ம என்ன செய்யறோம்னா, மூலாதாரத்தையும் உச்சியும் இணைத்து ஒரு கோடு வச்சுக்கிறோம். ஒரு பிளாக் கருமை நிறத்துல ஒரு கோடு பாவிச்சுக்கிறோம். அப்படியே பாவிச்சுக்கிட்டு இத பிளாக் ஹோல் என்று அதுல 7 சக்கரங்கள் இருக்கு, பாவிச்சுக்கிறோம். இப்ப என்ன பண்றோம்? முதல்ல மூலாதாரத்திலிருந்து மூச்சு எடுத்துக்கொண்டே ஆக்கினை துரியம் வரைக்கும், மூச்சை விட்டுக்கொண்டே கீழே மெதுவா மூலாதாரம் வரைக்கும் கவனிக்கும். மூலாதாரத்திலிருந்து மூச்சை எடுத்துக்கொண்டே ஆக்கினை துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். இதை கண்டுபிட சுத்தின்னு சொல்றோம். மூச்சை எடுத்துக்கொண்டே ஆக்கினை துரியம், மூச்சை விட்டு கொண்டே மூலாதாரம். மெதுவா மூச்சு எடுத்துக்கொண்டே மூலாதாரத்திலிருந்து கவனம் ஆக்கினை துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே கீழே மூலாதாரம். அந்த கருங்கோட ஞாபகத்துல வைத்து, அந்த கருங்கோட்டுல, அதாவது சுழுமுனை நாட்டில மூச்சு எடுக்கும் போது மேல சக்தி, பிராணசக்தி மேல போகுது உச்சி வரைக்கும். மூச்சு விடும்போது அப்படியே கீழே மூலாதாரம். அப்படியே செய்யுங்க ஒரு 2-3 முறை. மூச்சு எடுக்கும்போது மூலாதாரத்திலிருந்து ஆக்கினை துரியம் கவனம், மூச்சை விடும்போது அப்படியே கீழே மூலாதாரம். சரி, இப்ப அப்படியே அந்த கோட்டிலேயே மனசு இருக்கட்டும். சுழுமுனை மூச்சு ஓடட்டும். சுழுமுனை நினைவோடு மூச்சு மேலும் கீழ். சரி, போதும். மீண்டும் அந்த உடலையே கவனித்து அமைதியில் நிலை பெற்று, பெற்றோர்களை கண்டு வணங்கி, தாய் தந்தை இருவரையும் வணங்கி நல்லாசி பெற்றுக் கொள்கிறோம். குருமகான் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களை கண்டு வணங்கி நல்லாசி பெற்றுக் கொள்கிறோம். அமைதி. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும்
நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. பாவிக்கணும், மேலிருந்து பிரபஞ்சத்திலிருந்து நீல நிறத்தில் நீல நிறம் ஒரு அருவி போல தூய இறைசக்தி உச்சந்தலை அப்படியே உடலுக்குள்ள உடல் முழுவதும் அலை அலையாக பரவி இப்ப அந்த உடலுக்குள்ள கவனிங்க, நீல நிறத்துல சக்தி பரவுது. ஒரு ஊதுபத்தியிலிருந்து எப்படி அந்த புகை வெளியில வரும், அதுபோல உடலுக்குள்ள பரவுது நீல நிறம். அருள் பேராற்றல் சக்தி கலந்து உடலிலும் உயிரிலும் ஒரு அருவி போல பாய்ச்சி அலையலையா பரவும். இந்த பரவிக்கொண்டிருக்கிற காட்சியை பாவனை செய்ய உச்சந்தலையிலிருந்து உடல் முழுவதும் அக உடல் புற உடல் நீல நிறத்தில் தூய இறைசக்தி பரவிக்கொண்டே இருக்கிற காட்சி. அலையலையாக பரவிக்கொண்டிருக்கின்ற காட்சி. இதனால உடலும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. இது சங்கல்பம், பெற்றுக்கொண்டே இருக்கிறது. உடலும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அமைதி. சுழுமுனை நாடி மூலாதாரத்திலிருந்து மூச்சு எடுத்துக்கொண்டே ஆக்கினை புருவ மையம் மகாசக்தி குண்டலினி புருவ மத்தியில் மையம் கொண்டு சுழன்று இயங்குவதை அழுத்தமாக உணர்கின்றோம். சுழல் அழுத்தம். மூச்சு எடுத்துக்கொண்டே அந்த அழுத்த உணர்வில் மனம் செலுத்தி அதனோடு ஒன்றி நின்று தவம் ஆற்றுகிறது. புருவ மத்தியில் அழுத்தம் உணர்கின்றோம். அப்பப்போ ஓரிரு மூச்சு எடுத்துக்கொள்ளணும். மூச்சு எடுக்கும் போதே புருவ மத்தியில மனசு இருக்கும்.
மூச்சு புருவமத்தி. புருவமத்தி அழுத்தம் உணர்கின்றோம். மூச்சு புருவமத்தி. அழுத்தம் உணர்கின்றோம். இப்போ மூச்சு எடுத்துக்கொண்டே உச்சி துரியம் மகாசக்தி குண்டலினி பிரம்மரந்திரத்தின் மையம் கொண்டு சுழன்று இயங்குவதை அழுத்தமாக உணர்கின்ற பாவித்துக் கொள்ளணும். உச்சத்தலை முழுவதும் மகாசக்தி குண்டலினி பலமாக சுழன்று சுழன்று ஓடுவது. இந்த தீபாவளியில தர சக்கரம் எப்படி சுத்தம், அது மாதிரி குண்டலினி சக்தி மண்ட ஓட்டுக்கு கீழே மூளை சிற்றறைகளுக்கு மேல அந்த இடைப்பட்ட பகுதியில வேகமா பலமா சுத்துது. சுத்துவதாக பாவனையோடு அங்கே சுத்தட்டு சுழல விடுங்க. சுழன்று சுழன்று அதனுடைய மையத்துல சுழல் அழுத்தம், அங்கு மனம் செலுத்தி துரியுது. அப்பப்போ மூச்சையும் எடுத்துக்கிட்டோம்.
உச்சியில சக்தியினுடைய சுழற்சி. மையம் அழுத்தம். அந்த அழுத்தத்திலேயே மனதை நிறுத்தி அதனோடு ஒன்றி ஒடுங்கி நின்று தவம் சக்திக்கள நினைவு. கொஞ்சம் சக்தி களத்தை கவனிங்க. துரியத்துல உணர்வு இருக்கட்டும். சக்திக்கள நினைவோடு துரிய நிலை உணர்வு. ஒடுங்கி நின்று அடக்கமுற்று இன்னும் ஒடுங்கட்டும். ஒடுங்கட்டும். ஒடுக்கம். உச்சியில ஒடுக்கம். அடக்கம்.
வாழ்க வளமுடன். தவத்தினை நிறைவு செய்து அமைதியாக சிறிது நேரம் சும்மா இருக்கு, எந்த முயற்சியும் எடுக்காம, எதையும் எண்ணாது, வெறும் மனதோடு ஒரு ஓய்வு நிலை, ரிலாக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், முழு ஓய்வு. அந்த ஓய்வு இருக்கு பாருங்க, அதை கவனிங்க. ஒண்ணுமே பண்ணல, சிந்திக்கல, அந்த ஓய்வை மட்டும் கவனிக்கணும். ஓய்வுனா என்ன, ரிலாக்ஸேஷன்னா என்ன? அந்த அனுபவம் வெறும் மனசோடு இருக்கும்போது அந்த காலி தன்மை அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி எம்ப்டினஸ் ஆஃப் த மைண்ட். அனுபவம், காலி தன்மை அனுபவம். நல்ல கவனிக்க. எண்ணங்களே இல்லாத போது எப்படி இருக்கு? சுகமா இருக்கு, ஆனந்தம் என்று சொல்ல. வாழ்க வளம். நிறைவு செய்து கொள்ளும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வளம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நிறைவு செய்யப்படும். சரி நண்பர்களே, நேற்று சிந்தனைக்கு சில விஷயங்களை எடுத்துக்கொண்டோம். அதை பற்றி பேசணும், கலந்து உரையாடினோம், கேள்விகளுக்கு பதிலும். நீங்க என்ன பண்ணிருக்கணும், நேற்று ஏதாவது ஒரு நேரத்துல இவர் என்ன சொன்னார், என்ன புரிஞ்சுக்கிட்டது சரிதான். ஏன்னா நான் சொன்னதெல்லாம் நீங்க ஏத்துக்கிடணும்னு அவசியம் இல்லை. உள்ள வாங்குங்க, தனியா உட்காந்து சிந்திங்க. இல்ல ஏதாவது நியாயம் இருக்கு, அர்த்தம் இருக்குன்னு சொன்னா அதை உடனே கடைபிடிக்கும். ஒன்று சரின்னு தெரிஞ்சதுன்னா அதை கடைபிடிக்கணும். அதை கடைபிடிக்கிற போதுதான் சில சிரமங்களையும் சந்திக்கும். ஏன்னா அந்த அறிவுரை சொல்வது எல்லோருக்கும் வேணும், அப்படிதானே?
ஆனா அந்த அறிவுரைக்கு தக்கவாறு சொன்னவருக்கும் சரி கேட்டவருக்கும் சரி அதன்படி வாழ்வது எந்த அளவுக்கு சிரமம்னு தெரியும். ஆனாலும் அது சிரமமா இருந்தாலும் அது நல்ல அறிவுரை அப்படின்னு சொன்னா முயற்சி பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வீட்டுல முக்கியமா நம்ம வீடு தாங்க. நம்ம வீடு ஒரு கலையின் விளக்கமா அமையும். இப்போ நம்ம வீடு எப்படி இருக்கு, சம்சாரம் ஒரு சாகரம்னு சொல்லுவாங்க. சாகரம்னா கடல், வினை கடல். வீட்டுல எப்படி இருக்கு வினை, எவ்வளவு விஷயம் பிரச்சனை, ஆர்குமெண்ட்ஸ், போராட்டமே நடக்கும் வீட்டுல. நாளைக்கு சொல்ல ஒவ்வொருவருடைய வீடும் ஒரு குருஷேத்திரம், ஒவ்வொருடைய மனசும் குருஷேத்திரம். அப்ப அந்த வீட்டுல கணவன் மனைவி குழந்தைகள் இனிமையா அமைதியா அன்போட ஆனந்தமா வாழ வேண்டும்னா அங்க ஒரு கோயில் மாதிரி அது அமையும், குடியிருந்த கோயில் அமையும். அப்ப அதுக்கு ஏற்றவாறு நம்மளை பக்குவப்படுத்தும் இல்லையா? அப்ப பக்குவப்படுத்துவதற்காக பக்குவப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை முதல்ல கேட்போம், ஏத்துடுங்கிறது ரெண்டாவது. முதல்ல அமைதியா காது கொடுத்து கேட்டு அப்புறம் தனியா உட்காரு, அதுல இருக்கிற நியாயம் அர்த்தம் அப்படின்னு சிந்திச்சீங்கன்னா ஒருவேளை இது அர்த்தம் உள்ளது சரிதான் அப்படின்னு உங்க மனசுக்கு போட்டா அப்புறம் என்ன செய்யணும், அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணத்தான் அதோட சிரமங்களும் சில டைம்ல நல்ல விளைவுகளையும் நீங்க சந்திக்கலாம். நேற்று கூட ஒரு அன்பர் கேட்கும்போது, சார் நான் வீட்டுல என் மனைவி பிள்ளைட்டு என்ன சொன்னாலும் சஜஸ்ட் பண்ணா கேட்கறது இல்லை, மட்டும் இல்லை என் மீது சண்டைக்கே வந்த, நான் என்ன செய்யட்டும்? நல்ல கேள்வி. இது எல்லாரும் வீட்லயும் நடக்கிற விஷயம் தானே. ஒருத்தருடைய கருத்தை இன்னொருத்தர் கேட்கணும்னு அவசியம் இல்லை, அந்த கருத்தை வலியுறுத்தி சொன்னா கோபம் வரும், உங்க வேலையை பார்த்துட்டு போயாமா. அப்ப இந்த இடத்துல நாம என்ன தீர்மானிக்கணும், சரி நம்ம அபிப்பிராயம் எடுக்கணும், லீவ் இட். என்ன வார்த்தை? லீவ் இட். எழுதி வைங்க, ஜஸ்ட் லீவ், விட்டுருங்க. சார் அப்படி விட்டுட்டா, ஏன்னா அவங்க செய்யறது தப்பு, நான் சொல்லி கேட்கல, விட்டுட்டா கஷ்டப்படுவாங்களே. உண்மை, உங்க மனைவி மக்கள் மீது உங்களுக்கு இருக்கிற அன்பினால கஷ்டப்படுவாங்களேன்னு நீங்க சங்கடப்படுறது உண்மை, எனக்கு புரியுது. ஆனால் கஷ்டப்படட்டும்னு விடுங்க. ஏன்னா அந்த கஷ்டப்படுறதுங்கிறத கஷ்டமா எடுக்க வேண்டாம், ஒரு அனுபவம், அவளுக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும். பிறகு ஒரு வாரம் கழிச்சு ஏதோ ஒரு விஷயம் அன்னைக்கு நீங்க சொல்லலாம், பாரு நான் போன வாரம் சஜஸ்ட் பண்ணேன் கேட்கல, என்ன கோச்சிட்டீங்க, இப்ப ரிசல்ட் பாத்தீங்களா, இனியாவது நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. இப்ப நான் கேட்கறேன்ல, உங்கள்கிட்ட காது கொடுத்து கேளுங்கிற மாதிரி நீங்களும் சொல்லுங்க. சொல்லும் போது உங்களுக்குள்ள அமைதியா சொல்லும், அன்போடு சொல்லும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அதிகாரத்தோடு சொல்ல ஆரம்பிச்சு. எங்கேயுமே அவங்க சொல்றாங்க, இந்த மனித உறவுகள்கிட்ட அதிகாரம் செலுத்தினா நீங்க ஒதுக்கப்படுவீர்கள். அரசியல் அதிகாரம் வேற, தொழில் செய்யற இடத்துல முதலாளி தொழிலாளி அதிகாரம் வேற. இது குடும்பம், எல்லாருக்கும் சம உரிமை இருக்கு, சம சுதந்திரம் இருக்கு. ஆகவே ஒருத்தர் அதிகாரம் செலுத்தக்கூடாது இல்லையா, ஆனா அன்பு செலுத்தும். என் மனைவி என் மக்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அந்த அன்போட இதமா கனிவா நீங்க சொல்ல வேண்டிய சஜஷனை சொல்லலாம், கேட்பாங்க. ஏன்னா ஒரு காரணத்தை சொல்லி காரியத்தை சொல்லும். அன்னைக்கு பாரியும் இப்படி 1-2 முறை நடந்ததுன்னா அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. இது பேர் தான் புரிதலைங்க. என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க சொன்னா சரியா, சரி கேட்போம். இப்போ குடும்பத்துல நீங்க ஒரு சமாதானத்தை உருவாக்கு, ஒரு அமைதியான சூழல் உருவாக்கு. எங்க அமைதி இருக்கோ அங்கு இறைவன் வருவான். ஏன்னா அமைதி என்பது அமைதி ஆக ஆக அதுக்கு கவர்ச்சி அதிகம். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. எங்க அமைதி இருக்கும்
அங்க கவர்ச்சி இருக்கும். இப்ப எதை கவரும் அமைதி? இறைவனை தான் கவரும். எது அழகோ, எது ஆனந்தமோ, எது இனிமையோ அது அமைதி கவர்ந்து எடுக்கும். நீங்க நல்லா கவனிங்கன்னா உங்க நண்பர்கள்ல சிலவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. சொன்ன ஒரு வார்த்தை 2 வார்த்தை அது இனிமையா, கனிவா, பணிவா சொல்லுவாங்க. அவங்களுடைய நீங்க நட்பு அதிகமா பாராட்டுறீங்க. ஏன்? அவருடைய அந்த அமைதித்தன்மை உங்களை ஈர்க்குது. ஈர்க்குது. அது மாதிரி உங்க வீட்டுல நீங்க எல்லாரும் அமைதி ஆக்கிட்டீங்க. இந்த இறைவனை கவரக்கூடிய சக்தி. இதை நீங்க நேற்று கேள்விக்கு அது ஒரு நல்ல அப்போ நம்ம நேற்று என்ன ஆரம்பிச்சோம்? நம்மை நாமே ஆற்றுப்படுத்தணும். ஆற்றுப்படுத்தணும், அமைதிப்படுத்த, சமாதானமாக்க. அப்ப அதுக்கு என்னென்ன கடைபிடிக்கணும்னு சொல்லும்போது நேற்று சொன்ன கேள்வி பரிசு. இது மட்டுமா? நான் நேற்று சொன்னேன், எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளணும், எல்லோரையும் புரிந்து கொள்ளணும், நம் மனதையும் புரிந்து கொள்ளணும். அதான் நான் என்னையும் புரிந்து கொள்ளணும், என்னை சூழ்ந்திருக்கிற அன்பர்களை புரிந்து கொள்ளணும், நான் கையாளுகிற பொருளையும் புரிந்து கொள்ளணும். ஏன்னா இப்ப நமக்கு கஷ்டம் எங்க இருந்து வருது? நம்ம ஒரு பொருளை சரியா கையாள தெரியாம கையாண்டோம்னா அது டேமேஜ் ஆகும். உடனே மனசு வச்சாங்க. ஏன்னா விலை கூடின பொருள் தப்பா கையாண்டு அது நஷ்டத்துல உண்டு பண்ணிடுச்சு. அவர் மனித உறவுகள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அவனை சரியா புரியாம சரியா கையாளாம நட்பை இழந்துட்டோம். அப்ப இந்த இழப்புகளை தவிர்ப்பதற்கு புரிந்து கொண்டு ஒவ்வொரு நிகழ்வையும் புரிந்து கொண்டு அந்த புரிதலினால வரக்கூடிய அறிவு தெளிவை கொண்டு அங்க நான் என்ன செய்யும் அல்லது என்ன செய்யக்கூடாது. இத்தனைக்கு என்ன வேணும்? நிதானம் வேணும். நம்ம நிறைய விஷயம் நிதானத்தை இழந்து உணர்ச்சி வயப்பட்டு கையாள்வதனாலையும் பேசுவதனாலையும் தானே பிரச்சனை வருது. அப்ப இதற்கு ஒவ்வொரு நாளும் காலை மாலை 2 நேரம் சிறிது நேரம் தவம் பண்ணிட்டு இன்றைக்கு நான் எங்க தவறாக கையாள் பொருளையும் சரி உறவுகளையும் சரி அதனால விபத்து ஏற்பட்டது, நஷ்டம் ஏற்பட்டது, அது எப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஆய்வு செய்யும். உங்களுக்குள்ளேயும் நீங்க பேசிக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. சரி, நாளை முதல் இது போன்ற சூழலில் நான் இவ்வாறு நடந்து கொள்ளணும் என்று ஒரு சங்கல்பத்தை போடணும். போட்ட பிறகு தவறு மீண்டும் அதே தவறு வரலாம், பரவாயில்ல, மீண்டும் சங்கல்பம். இப்படி உங்களை நீங்க சரியா பார்க்கணும். புரிதலின் மூலமா, தெளிவின் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா செய்து உறுதியாயிடும். இப்போ தொடர்ந்து பல மாதங்கள் செய்வது என்ன ஆகிடும் தெரியுங்களா? ஒரு தெளிவு உறுதியாகி தானா நீங்க சரியா செய்யும். இது ஒண்ணு. அப்ப நேற்று அதை பற்றி கொஞ்சம் பேசணும். இன்னொன்று, பொதுவா நம்ம எந்த இடத்துல ரொம்ப சங்கடப்பட்டோம்னா இந்த உறவுகளுடைய உறவு தன்மையில பலவீனமாகிறது. ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை உண்டு. என் மனைவி மக்கள் இருக்காங்க எனக்கு, அவங்கள்ட்ட இருந்து எனக்கு ஒரு ஏமாற்றம். எப்போ நான் எதிர்பார்க்கிறது மாதிரி என் மனைவியோ மக்களோ நடக்கல. அவங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அதை செய்யறாங்க, அது வேற. பட் நான் எதிர்பார்க்கிறேன். இதுல ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு எதிர்பார்ப்புலையும் நிபந்தனை நம்ம அறியாமலேயே கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் என்று சொல்றோம். நிபந்தனையோடு கூடிய எதிர்பார்ப்பு, நிபந்தனை அற்ற எதிர்பார்ப்பு. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இப்போ வீட்டுல மதியம் என்ன சாப்பாடு? இன்னைக்கு கொஞ்சம் சாம்பார் வச்சா பரவாயில்ல, எனக்கு சாம்பார் பிடிக்கும், பொரியலும் உருளைக்கிழங்கு பொரியலும் பிடிக்கும், வச்சா பரவாயில்ல, ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு இல்லை. அங்க பாக்குறோம் அவங்க சாம்பார் வைக்கல, வேற எதுவும் குழம்பு வச்சிருக்காங்க. என்ன சாம்பார்? அதுக்கு அந்த காய் இல்லை, அது இல்லை, ஏதோ இல்லை வைக்கல. சரி பரவாயில்ல விடுன்னு சொன்னா எதிர்பார்ப்பு இருந்து, ஆனா பரவாயில்லன்னு சொன்னனால ஏமாற்றம். ஆனா சில வீட்டுல அது எப்படின்னு வைக்காம இருக்கலாம், கண்டிஷன், நிபந்தனை, சாப்பிட மாட்டேன் போ. எத்தனையோ வீட்டுல இப்ப இந்த எதிர்பார்ப்புல என்ன இருக்குன்னா
ஒரு நிபந்தனை கொடுக்கணும். கட்டாயம் உருளைக்கிழங்கு பொரியல் தான். அது இருக்கோ இல்லையோ இவருக்கு தெரியாது. சொல்லிட்டு போயிட்டாரு. மதியம் வரும்போது உருளைக்கிழங்கு பொரியல் இல்லை. ஏன்னா உருளைக்கிழங்கே வீட்டுல இல்லை. அப்ப அவர் சண்டை போட்டாருன்னா அவர்கிட்ட இருக்கிறது நிபந்தனையோடு கூடிய எதிர்பார்ப்பு. இது உதாரணம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க பாருங்க, சில நேரத்துல வெறும் எதிர்பார்ப்பு. பையன் படிச்சு எடுத்து நல்லா வந்தா பரவாயில்ல, இல்ல கொஞ்சம் மார்க் குறைஞ்சு வருது, சரி பரவாயில்ல. அப்போ என்ன பண்றோம், அதை ஏற்றுக்கிறோம். ஆனா சில எதிர்பார்ப்புனால வரக்கூடிய விளைவை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லும்போது அது நிபந்தனையோடு கூடிய எதிர்பார்ப்பு. நீங்க இதெல்லாம் எழுதி வைத்துக்கணும். இன்னைக்குள்ள குறிப்புல எதிர்பார்ப்பை தவிர்க்கவும், குறிப்பாக நிபந்தனையோடு கூடிய எதிர்பார்ப்பை கட்டாயம் தவிர்க்கவும். எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யும். நம்ம நண்பர்கள் உறவுகிட்ட எல்லாம் அன்பு எதிர்பார்ப்போம், எதையோ எதிர்பார்ப்பு இருந்துட்டு, அதெல்லாம் வாழ்க்கையினுடைய ஓட்டம். ஆனா என்ன புரிந்து கொள்ளணும், நிபந்தனையோடு கூடிய எதிர்பார்ப்பை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். கண்டிஷன்ட் எக்ஸ்பெக்டேஷன், கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன். அப்ப இனிமேல் நிபந்தனை இல்லாம எந்த இடத்திலையும் கண்டிஷன் கிடையாது. ஒரு அன்கண்டிஷனல் லைஃப் எந்த இடத்திலையும், எனக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. பசிக்குது, சாப்பாடு வேணும் தான், கிடைக்கத சாப்பிட்டு. ஒருவேளை சொல்றேன், உங்களுக்கு என்ன வேணும்னு வீட்டுல கேட்டாங்க, என்னது வேணும்னு சொல்லிட்டு போனோம், தப்பு இல்லை. பட் அதுதான் கிடைக்கும்னு எதிர்பார்ப்பு. ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் ஏமாற்றத்துக்கு வழிவகும். ஏமாற்றம் சங்கடத்தை, சங்கடம் வெறுப்பை உண்டு பண்ணும், வெறுப்பு பகையை உண்டு. வீட்லயே சொல்ற, நீங்க வெளியில விட்டுருங்க. ஆகவே எதிர்பார்ப்பை, குறிப்பாக நிபந்தனையோடு கூடிய எதிர்பார்ப்பை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். எழுதிட்டீங்களா? எழுதி கொள்ளணும். எழுதி கொண்ட போறது அடிக்கடி புரட்டி பார்க்கணும். இல்லைன்னா இந்த மறதி, நேற்று சொன்னேனே, மறதி போயிடும். அடிக்கடி சொல்லுவாங்களே, வேத புத்தகத்தை டெய்லி படின்னு சொல்ற மாதிரி இதான் உங்க வேத புத்தகம். படிச்சுட்டு ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் நேற்று இன்னொன்னு சொன்னேன், அதை நினைவுபடுத்த, எப்படி அணுகுத முன் அனுபவத்தை கொண்டு, முன் அனுபவம் என்னன்னு வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் அதை எப்படி அணுகணும், ஹவு டு அப்ரோச். இப்போ நெருப்பு இருக்கு, முன் அனுபவம் என்ன, சூடு வாங்கி இருக்கோம். இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா முன்னாடி கையில எல்லாம் கோடு கோடா என்னன்னு கேட்டா நெருப்பு சுட்டு. அடிக்கடி அவங்க அந்த பாத்திரத்துல கையை வச்சுருவாங்க, சுட்டுருது. அகப்பைய பிடிக்கும் போது சுட்டுருது. நாங்க ஒருத்தர் சுட்டுச்சு இல்லையா, அப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்காண்டமா. ஜாக்கிரதாங்க இருந்தேன், ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன ஆயிடுச்சோ சுட்டுட்டேன். இந்த இடத்துல நல்ல எல்லா பெண்களுக்கும் அனுபவம் இருக்கும், ஆண்களுக்கு வேற சில அனுபவம். என்னைக்குமே அனுபவங்களை மறக்கவே, நல்ல அனுபவமா இருந்தாலும் சரி, கெட்ட அனுபவமா இருந்தாலும் சரி, அனுபவங்களை மறக்காம இருந்தீங்கன்னா அது பேரு ஜாக்கிரதையா இருக்கிறீங்கன்னா. பால் இருக்கும்போது அவசரப்பட்டு கை ஒன்று பிடிச்சா சுற்றும், சுற்றுக்கு சரி கொஞ்சம் பால் பொங்கினாலும் பரவாயில்ல, துணி எடுத்து பிடிச்சியா இருக்கும், இல்லைன்னா கை புண்ணாயிடும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஹவு டு அப்ரோச் அண்ட் ஹவு டு ஹேண்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஹவு டு அப்ரோச் அண்ட் ஹவு டு ஹேண்டில், எவ்வாறு அணுகுவது, எவ்வாறு கையாளுவது, எவ்வாறு அணுகுவது, எவ்வாறு கையாளுவது. அது பொருளாக இருந்தாலும் நபர்களாக இருந்தாலும். ஒரு பொருளை கையாளும் போது பார்க்கிறோம், கண்ணாடி பாத்திரம் ஜாக்கிரதையா எடுத்துட்டு போகணும்ல, இல்லைன்னா உடைஞ்சிடும். கண்ணாடி உடைஞ்சா ஒட்டுமா? இது பாத்திரம். அவர் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் ஜாக்கிரதையா கையாளலைன்னு சொன்னா உடைஞ்சிடும், நட்பு
அடையும். இதாங்க நம்ம அந்த வாழ்க்கையில புரிதல்னா இதான். இப்படி புரிஞ்சுக்கிட்டு சரி. வீட்டுல பையன் அப்படி இருக்கான். அப்பா சொல்றாரு, என் பையன் இப்படி, நான் என் மனைவி செய்ய, நம்ம பையன் அப்படி, பொண்ணு இப்படி, கமெண்ட் பாஸ் பண்ணும். அது அப்படி இருக்கிறத நினைச்சு சங்கடப்படும். அதை நம்ம சொன்னா கேட்கல, சங்கடப்படும். எத்தனை வாட்டி சொல்றேன். ஏன்டா நிறைய கவுன்சிலிங் பண்ணுவான். என் ஒய்ஃப் இருக்காங்கன்னு அவனையும் கூப்பிட்டுருவான். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது, எங்கேயாவது வச்சுக்கிட்டு தேடுவான். தேடுறது மட்டுமா, ஏன்டியும் போட்டு தொந்தரவு பண்ணுவான். தேடுங்க சொன்னா கேட்கறது. டூத் பிரஷ் வைக்கிற இடத்துல, எடுக்கிற இடத்துல வைக்காங்க. ஒரு நாளைக்கு பாத்ரூம்ல போய் பல்லு எடுக்கிறாங்க, அங்க வச்சுக்குவாங்க. ஒரு நாள் எங்கேயோ கொல்லப்புறத்துல பக்கத்து வீட்டுக்காரன் எட்டி பேசிட்டு பல்ல தெரிஞ்சாங்க, அங்கேயே கையை கழுவுனாங்க, வச்சிடறாங்க. கம்ப்ளைண்ட்ஸ். இதனால 2 ரூல சார். இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி நிறைய. துணியை துவைச்சு புளிச்ச இடத்துல வச்சிருவாங்க, காயப்படாம போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது கம்பு மாதிரி நிற்கிது. எங்க வீட்டுல இந்த கவுன்சிலிங் சொல்ல சின்ன சின்ன விஷயங்கள். நியூலி மேரிடு கப்புள்ஸ், இன்னும் கொஞ்சம் வயசானவங்க கூட இதை கம்ப்ளைண்ட் தான் சொல்லுவோம். கம்ப்ளைண்ட் தான். ஆனா அப்படி நிறைய கேரக்டர் என்ன பண்ணணும்? மனைவியை மாற்ற முடியுமா? கணவனை மாற்ற முடியும்? நல்லா இருக்குமா? அவன் இந்த இடத்துல என்ன செய்யலாம்? ஒண்ணு வருதில்லை. உங்களை பொறுத்தவரை நீங்க நிலைந்து என்ன பண்ணுங்க? பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். பொருளை எப்படி கையாளணும்? நம்ம நபர்களை எங்க வைக்கணும்? பொருளை எங்க வைக்கணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி இவர் எப்படி, இவருடைய குணம் எப்படி, இவருடைய என்ன சொன்னா அவர் கோபம் வராம நடப்பார், அது என்ன சொன்னா கோபப்பட்டுக்குவார். இந்த நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா, அடுத்துக்கு குறைய நைஸா அவன்கிட்டயே சொல்றேன். இது ஒரு ஹேபிட். அதான் அவனை சீண்டி ஒரு குத்துரு, அங்க என்ன ஆகும்? ரியாக்ஷன் ஆகும். இங்க உறவுகள் எல்லாம் பலவீனமாகும். அப்ப ஜாக்கிரதையா எப்படி எதை யார்கிட்ட பேசலாம். நான் இதெல்லாம் தெரியாம முன்னாடி நிறைய பகைய வளர்த்துருக்கேன். ஓப்பனா சொல்றேன். ஒரு அறியாமைன்னு ஒரு காலம் இருக்கு, உணர்ச்சி வயப்பட்டு செயல்பட்டு ஒரு காலம் இருக்கு. அதனால எனக்கு எவ்வளவு இழப்பு. நல்ல நண்பர்கள் இழந்து. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த புத்திக்கு வரும். நீங்க இப்பவே இதெல்லாம் கையாள. அப்போ எதிர்பார்க்க கூடாதுங்கிறது ஒரு விதி, அடிப்படை விதி. அப்புறம் ஒரு உதாரணத்துக்கு இப்ப என்னுடைய இது ஆற்றுப்படுத்த, உங்களையும் ஆற்றுப்படுத்தணும், பிறரையும் ஆற்றுப்படுத்தணும்னுக்கா சொல்லுங்க. எங்க யார்கிட்ட பேசினாலும் முதல்ல கனிவா பேச கத்துக்கணும். சின்ன எந்த இடத்துல, இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஒரு மீடியம் கிளாஸ் போட்டேன், அங்க ஹோட்டல்ல போனோன்னே சிலவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, சர்வர் ஏய் வாப்பா டேபிள கிளீன் பண்ண வந்து உட்காந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இது கூட தெரியாது அப்படிங்கிறது. அப்புறம் சாப்பாடுலாம் முடிஞ்சு டேப்பா பில்ல சீக்கிரம் கொண்டு பில்ல வாங்கிட்டு போறது. கேட்டா சர்வருக்கு நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்? கிளீனருக்கு போய் நான் எஸ் ஈஸி கிளீனர் இல்ல, அந்த தம்பி கொஞ்சம் வாங்க, இதை ஒண்ணு சுத்தமா தொடச்சிருப்பா. வெரி குட் தம்பி, தேங்க்யூ. சொல்லுங்க, வாய் இருக்குல்லையே, நன்றி சொல்லுங்க, என்ன கஷ்டம்? அது மாதிரி சர்வர் சூடா கூட இதெல்லாம் வைக்க, தம்பி ரொம்ப நல்லா இருக்கும், ஒருவேளை நல்லா எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கும், ஓகே மட்டுமா, தேங்க்யூ. அப்ப எனக்கு போய் ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்றாரு. ஏன்னா அவனுக்கும் அவன் எதிர்பார்க்க மாட்டான். அவன் மனசுக்குள்ள நம்ம ஒரு சர்வரு, ஒரு கிளீனரு, ரொம்ப சாதாரண ஆளு, வரவங்களாம் பணக்காரங்க. ஆனா நீங்க அப்படி சொல்லி பாருங்க, ஒரு நன்றி, ஒரு தேங்க்ஸ். அடுத்தது அந்த ஹோட்டலுக்கு சார் வாங்க வாங்க பாருங்க, இத கனிவா பணிவா எங்க போனாலும் யாருமே. இந்த வெளிநாட்டுல அந்த காலத்துல இருந்து ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு, சின்ன வயசு பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிருக்காங்க தெரியுங்களா? 2 வார்த்தைகளும் முக்கியமா சொல்லிருக்கா. ஒண்ணு சாரி, இன்னொன்னு தேங்க்ஸ். இப்ப என் பேத்தியை நான் வீட்டுல பாக்குறேன், அது 3 வயசு 4 வயசுலயே சாரி. என்னடா அப்படின்னு, அது நான் இங்க தப்பு ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்குறேன்.
இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல முன்னாடி நாலாம் படிக்கும் சொல்லித்தரேன். இந்த 2 வார்த்தைக்கு ரொம்ப இது இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம். சாரி, சாரி, சாரி. கணவன் மனைவிகளில கூட சாரி சொல்லி பழக்கம். அப்புறம் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. இந்த 2 ஹேபிட்டும் வீட்டுல நீங்க கேட்கலாம், மனைவிட்டு போய் நான் போய் என்னைய தேங்க்ஸ் சொல்றேன், சாரி நோ. மனைவியை ஏதோ மனைவியா பார்க்காதீங்க, மனுஷியா பாரு. மனுஷி, மனுஷன், மனிதத்தன்மை வேணும். ஒய்ஃப்ட்டு ஏதோ ஒண்ணு கேட்டோம், பரவாயில்லப்பா சாரி விட்டுரு. நல்லா இருக்கு, நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ மை டியர் சொல்லுவேன். ஏன் காலையில் இருந்து யாராவது மனைவி பார்த்து குட் மார்னிங் சொல்லியிருக்கோம்? வாழ்வு உணவு சொல்றோம், பழகும். ஏன்னா உறவுகளை மேன்மைப்படுத்தணும், உறுதிப்படுத்தணும். அப்படி பண்ண இந்த ஆற்றுப்படுத்துறது தானா வரும். வீட்டுல உடனே சொல்றாங்க, உடனே இதுக்கு போய் நீங்க யார்கிட்ட போய் பண்ணிட்டு இனிமேல் கேட்டீங்கன்னா கெட்ட கோவம். இந்த கெட்ட கோவம் இல்லை, அன்பினுடைய வெளிப்பாடு. கெட்ட கோவம். ஒரு ஆண் தன் மனைவியிடம் போய் சாரி சொன்னா, தேங்க்ஸ் சொன்னா மனைவி எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? பாருங்க நம்ம பிள்ளைகள், அவங்கள சாஃப்டா, அவங்களாம் ஒன்றும் வைரமும் ஆண்டிக்காரெல்லாம் கேட்கல. தன் கணவனிடம் தன் பிள்ளைகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஒரு அன்பு உண்டாக்கி, அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும்? நன்றி, சாப்பாடு வழங்கினாங்க, ஓகே தேங்க்யூ மை டியர், ரொம்ப நல்லா இருந்து இன்னைக்கு சொல்லி பாரு. கண்ணீர் விடுவோம். இறக்கப்பட வேண்டிய ஜீவன் அது. அது மாதிரி கணவன் பாவம் கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் மேல ஆபீசர்கிட்ட திட்டு வாங்கி, வழியில ஸ்கூட்டர் லைட்டா இடிச்சதால இன்னொருத்தர்கிட்ட திட்டு வாங்கி நொந்து நூலா வீட்டுக்கு வருவான். அந்த கணவன்கிட்ட மனைவி எப்படி நடந்துக்கிடணும்? வள்ளுவர் சொல்றாரு, பெண் எப்படி இருக்கணுமா? தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண். தன்னை காத்து கொள்ளணும், உடல் ரீதியா மனோ ரீதியா. தற்காத்து தற்கொண்டான் பேணி, தன் கணவனை எப்படி பேணணும்? இவரெல்லாம் போய் பேணணும். கணவன் வெறும் ஏதோ கணவன் அல்ல, நீ வாழ்ந்து பாருங்க, அப்பதான் அந்த கணவனுடைய ஒரு இது தெரியும். தற்கொண்டான் பேணி அவனுக்கு தகை சார்ந்த சொற்காத்து. வீட்டுல மாமியார் மாமனார் எல்லாம் லூஸ்டா கண்டதை பேசக்கூடாது, இடிச்சு பேசுன்னு சொல்லுவார். மாமியார்களோட கோபத்தை கணவன் இடிச்சு பேசு. தகை சான்ற தகமை சார்ந்த சொல் காத்து, அததான் பேசணும். உழவு செய்துட்டு சோர்வடையாது இருப்பாளாம் பெண். கஷ்டம். ஆனா இப்படி பண்ணும்போது உங்களை சுத்தி இருக்காங்க இல்லையா, அவன் சமாதானம் அடையணும். நீ செய்து பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உருவாகும். ஆமா, சமாதானம் அடைவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. பிறரை சமாதானப்படுத்துவதையும் எளிதல்ல. ஏன்னா அந்த மனசு உணர்ச்சி வயப்பட்டது. எப்படா ரியாக்ட் பண்ணலாம், ஒஸ்டா ரியாக்ட் பண்ணலாம்னு துடிச்சிட்டு இருக்கு. ஒரு சின்ன இது வந்ததுன்னா ஒஸ்டா ரியாக்ட் பண்ண, கெட்ட வார்த்தை வருது. இதெல்லாம் டெய்லி நீங்க கவுண்ட் பண்ணணும். மாலை நேரம் தியானம் முடிச்சுட்டு நைட்ல தூக்க போறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் பொதுவா தனியா ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து என்ன நடந்தது இன்னைக்கு பார்க்கும்போது பாருங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா, நினைவு கூறுறீங்கன்னா, ஆமா நான் இந்த இடத்துல சரியா கையாளல, சரியா அணுகல, நான் இப்படி பேசியிருக்க கூடாது. இதாங்க தற்செயல் பண்ணி உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பக்குவப்படுத்த. இந்த பக்குவம் ஆக மனதுக்குள்ள ஒரு சமாதானம். எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை, பிள்ளை எப்படியாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் வேணும்னு நினைச்சோம், 4th ரேங்க் எதிர்பார்க்கல, பரவாயில்ல, அதனால ஒண்ணும் கெட்டு போல. இந்த பரவாயில்லன்னு சொல்லிப்பாரு. பரவாயில்ல, எப்படி லீவ் இட்னு சொல்லணும், லீவ் இட், பரவாயில்ல.
லெட் இட் பி, அது இருந்து போட்டு அவன் பரவாயில்லன்னு சொல்லிப்பார். ஏதாவது வீட்டுல சொல்லி கேட்பாங்க, பரவாயில்லைங்க, நோ ப்ராப்ளம், அதனால ஒண்ணும் இல்லை, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை, பரவாயில்ல. நல்ல உயர்ந்த வார்த்தை. எப்படி சாரி, நன்றி, தேங்க்யூ, அது மாதிரி பரவாயில்ல, லீவ் இட். அதனால பெருசா சீரியஸ் இருக்காங்க, விட்டுருங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் மனிதர்கிட்ட உறவு ஆடுறீங்களோ அங்க சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. அங்கிருந்து என்ன வருதுன்னு கவனி, எப்படி இனிமை வருதுன்னு கவனி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது ஹவு டு கீப் ஹார்மனி, ஹவு டு கீப் ஹார்மனி, எவ்வாறு இனிமையை தக்க வைப்பது. எங்க எங்க போனா, ஒரு கடை போறீங்க, நான் என் அனுபவத்துல நான் முன்னாடி செருப்பு கடை வச்சிருந்தேன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 200 கொடுத்து ஒருத்தர் வாங்கிட்டு போயிருப்பார். 2 நாள் கழிச்சு ஓடி வந்து காலில் போட்டு செருப்பை வீசி எறிவார் கடையில். என்னையா கொடுத்துருக்க நீ, 4 நாள்ல பிஞ்சு போச்சு, கத்துவான். ஏன்னா அவனுடைய 200 300 எடுத்து வாங்கியிருக்கான். கோபம் வந்து செய்யும். அந்த இடத்துல நான் அவன்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் கத்துக்கிட்டேன். எனக்கு என் தொழிலே எனக்கு நல்ல பணிவை கத்து கொடுத்தது. ஏன்னா இருக்கிற வியாபாரத்துல சப்பல் கடைன்னா உங்களுக்கு தெரியும், வரவங்க வாங்க உட்காருங்க, என்ன வரணும், பணிவோடு கேட்கணும் என்ன. அப்புறம் ஒரு காலில் அந்த ஸ்டூலை வச்சு உட்காந்து போட்டு விடணும், ஷூலாம் பின்னி விடணும். அவங்க இப்படி கோபத்துல வந்து சொன்னா பணிவோடு பல் சொல்லணும், இல்லைன்னா மீண்டும் நம்ம கடைக்கு வரமாட்டாங்க. அப்போ இத மாதிரி நம்மளை ரொம்ப பணிவா வச்சுக்கிட்டு கனிவா பேசினா எப்படி காரியங்கள் நடக்கும். உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு வர ஆரம்பிச்சு, நீங்க புது மனிதரா வர ஆரம்பிச்சு. இதுல அதாங்க புரியுதல். புரியுதல் மனதை இது வந்து சாதாரண டீலிங்ல நான் சொல்றேன். ஹவு டு டீல், ரொம்ப சாதாரண விஷயத்தை நான் சொல்லிட்டு வரேன். இது ஆழமான விஷயம் இருக்கு, புரிய வேண்டியது. அது ரெண்டாவது, அது ஒரு பெரிய ரகசியமான புரிதல், அதாவது ஆழமா போய் புரியக்கூடிய விஷயம். இது வந்து அப்படி புறமா, அத வெளியில மற்றவருடைய எப்படி பிஹேவ் பண்ணணும், அந்த ஹவு டு கீப் பிஹேவியர்ஸ், ஹவு டு கீப் ஹார்மனி. இதுக்காக ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். எடுத்து மனைவி, மக்கள், கணவன், உற்றார், ஒருங்கிணைந்த நண்பர்கள், வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்கள், ஹோட்டல்ல போன சர்வர், கடையில் போய் ஒரு பொருள் வாங்கணும், பிஞ்சு போச்சு, சத்தம் பண்ண வேண்டாம் சார், வாங்கிடுறேன், என்ன செய்யலாம்னு பாரு. ஏன்னா அதனால அவன் நம்மளுக்கு ஏமாத்தணும்னு செய்யல, ஏதோ நடந்திருக்கு. இல்ல நாமளே பார்க்கணும், மழையில போட்டு கப்பலை போட்டு அங்கேயும் நடந்து மழையில நல்லா ஊதி போச்சு, ஸ்டாப் பிடிச்சிட்டு, கடைக்காரனை குற்றம் சொல்ல முடியுமா? இருந்தாலும் அங்க போய் ஏதாவது ரிப்பேர் பண்ணி செய்து கொடுக்க முடியுமா? அதாவது ஹவு டு டீல் இன் எவ்ரி மொமெண்ட், ஹவு டு டீல் திஸ் மேட்டர், இதை நான் எப்படி டீல் பண்ணும், இது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். இதை செய்து இன்னைக்கு பூரா கொஞ்சம் இதை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு சாப்பிட போறீங்க, வீட்டுல சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு முடிச்சு கை கழுவும் போது தேங்க்யூ சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க பிளேட்டை நீங்களே கழுவுங்களேன். நான் அப்படிலாம் பண்ணதில்லை, இப்போ பண்றேன். ஏன்னா அங்கங்கே சென்டர்ஸ் போகும்போது நம்ம பிளேட்டையும் கப்பு நாம தான் கையை கழுவி வைக்கிறோம். இந்த ரிஷிகேஷ்கெல்லாம் போனோம்னா நம்ம பாத்திரத்தை நம்ம தான் கழுவி வைக்கிறோம். எங்க போனோம் இப்போ என்ன, வீட்லயே அதே ஹேபிட். அவங்க சொல்லுவாங்க போட்டு அந்த இதில் போட்டிருப்பாங்க சிங்கில், நான் பார்த்தேன், சரி சரின்னு சொல்லிட்டு நம்மளே கழுவி. அப்போ அவங்களுக்கு ஒரு பிளேட்டு ஒரு கப்பு கழுவு வேலை மிச்சம். அவங்க மனசுக்குள்ள என் வீட்டுக்காரர் முன்னாடி இப்படி இருக்கவே மாட்டாரு, கழுவுறாரு வைக்கிறாரு, என் மேல இப்ப என்ன ஒரு மரியாதை, ஒரு அன்பு இன்னும் கூடும். அப்ப நம்ம துணிமணிகளை நாமளே துவைச்சு போட்டோம். இப்படி சில ஒழுக்கங்கள், ஒழுக்கத்தை பழகணும். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்பீங்க. நம் மனதுக்குள்ளும் ஒரு இனிய சூழல், நான் செஞ்சிருக்கேன்னு ஒரு சந்தோஷம். இப்ப என் பிளேட்டை நான் தான் கழுவுறேன்னு சொல்லும் போது எனக்குள்ளேயே எனக்கு ஒரு நிறைவு, என் துணியை துவைச்சு புளிஞ்சு காய போடும் போது ஒரு நிறைவு. இப்படி ஒவ்வொரு டீலிங்கும், ஹவு டு டீல் டு கீப் ஹார்மனி இன் எவ்ரி மொமெண்ட். எதிர்பார்க்க கூடாதுங்கிறதும்
அதுவும் நிபந்தனையோடு எதிர்பார்க்க கூடாது என்பதும், எப்படி பணிவா கனிவா டீல் பண்ணணுங்கிறதையும் நம்ம ஓரளவுக்கு சிந்திச்சோம். இது ஒன்றும் நிறைய நேரம் ஒரு அரை மணி நேரத்துல பேசி இதை நீங்க போய் முடிஞ்ச ஒரு நோட்ஸ் போட்டு வேகமா போட முடியல. இப்ப நான் சொன்னதை வேகமா எழுதிக்க முடியாது. உடனே சாப்பாட்டுக்கு முன்னாடி எழுதுங்க, அப்பப்போ படிங்க. ஏன்னா மருதி நமக்கு அதிகம், சோம்பல் அதிகம், மடி அதிகம். பார்த்துட்டு நீங்க இந்த சாரி கேட்கறது, தேங்க்யூ சொல்றது, இனிமையா பேசுறது, கையாளுறது, இது 4-5 வார்த்தைகள் சொல்லிடு. ஞாபகம் இருக்கா? ஹவு டு அப்ரோச், எவ்வாறு அணுக வேண்டும், எவ்வாறு கையாள வேண்டும், ஹவு டு ஹேண்டில். நன்றி சொல்லணும், திருப்பி இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நன்றி சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும், கனிவா பணிவா பேசணும். இதெல்லாம் எதுக்கு? உறவுகளை தக்க வைப்பதற்கு, மேம்படுத்துவதற்கு. புரிதல். இதெல்லாம் பண்ணிட்டே வாங்க. ஒரு என்ன மாற்றங்கள் நிகழும் உங்களை சுத்தி. இவ்வளவு ஒரு இனிய சூழல், அந்த அலை இயக்கம். நீங்க நல்லது செய்ய, இந்த மாதிரி செய்ய என்ன தெரியல, ஏற்கனவே இனிது செய்த அலை இயக்கம் இருக்கு பாருங்க, அது உங்களை தேடி வரும். இதுதான் ஈர்ப்பு. உங்க மனசு அது ஈர்க்குது. நீங்க இனிமேல் இப்படி செய்யணும்னு நினைச்ச உடனே இதை இன்னும் நல்லா செய்யக்கூடிய கருத்துகள் அலை இயக்கத்திலிருந்து வரும். பிரபஞ்ச சக்தி அலை இயக்கத்திலிருந்து உங்களை தேடி வரும். ஹவு டு டூ பெட்டர் தேன் எஸ்டர்டே. நேற்று வெறுமனே பிளேட்டை கழுவி வச்சோம், நாம கழுவும் போதுதான் தெரியுது, ஓஹோ இது கொஞ்சம் அந்த பவுடரும் மற்ற ரேப்பரும் வாங்கி வச்சிருக்கலாம், நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வரோம், அதை வச்சு தேய்க்கிறோம். இப்போ ஒரு பெட்டர் ஐடியா. அப்புறம் இந்த பிளேட்டை கழுவி சும்மா வைக்காம செங்குத்தா வச்சோம்னா அந்த நீரெல்லாம் வடியும். அதுக்கு எப்படி வைக்கலாம்? சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் தெரியாத சொல்லல. அதான் ஒரு விஷயத்துல இறங்குற போது நம்மளுடைய மூளை இருக்குல்ல, இன்னும் அழகா இன்னும் அழகா எப்படி நீங்க வெளியில அழகா செய்ய உங்க மனசுக்குள்ள ஒரு அழகுங்கிற தன்மை, ஒரு கிரியேட்டிவிட்டி ஃபார்ம் ஆகும். அப்போ மனசுக்குள்ளேயும் ஒரு கோயிலை உருவாக்குறீங்க, வீட்டுல கோயிலை உருவாக்குறீங்க. நீங்க வீட்டுல அப்படியே நடந்து போறீங்க, ஏதோ ஒரு டஸ்ட், ஒரு பேப்பர் பீஸ் ஏதோ ஒண்ணு கிடைக்கும், ஏமா இப்படி கிடைக்குது, எடுத்து போடக்கூடாது. நீங்க எடுத்துக்கோ. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வருது, உங்களுடைய உள்ளத்தையும் வீட்டையும் சுத்தமாக வைப்பதற்கு உங்களுடைய பொறுப்பு என்ன, பங்கு என்ன, இங்க இருந்து ஆரம்பிக்கும். அப்ப இதெல்லாம் நீங்க புரிஞ்சு கையாண்டு பழகினால் சமாதானத்தை தக்க வைக்க முடியும். சமாதானம் அடைகிறவன் பாக்கியமா. தினசரி இதை சொல்லுவன், ஒரு முறை பல முறை சொல்லுவன், சமாதானம் அடைகிறவன் பாக்கியமா. சரியா? நீ ஆழமா புரிய வேண்டியது இல்லை, வேற இருக்கு, அதை இப்ப எடுக்கல. ஏன்னா இதை நீ முதல் செய்து பழகு. இது வெறுமனே நேரம் போது சொல்றது இல்லைங்க. ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்முடைய நோக்கம் வேற, ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அந்த நோக்கத்துல வெற்றி அடையணுமானால் அதுக்கு பயிற்சி எடுக்கணும், அப்படிதானே? தொடர் பயிற்சியின் மூலமா. அந்த பயிற்சியில ஒண்ணு பக்குவம், சமாதானம். யாரு சமாதானம் அடைஞ்சிருக்காங்க, அதுவும் தற்காலிக சமாதானம் கூட இல்லை, நிலைத்த சமாதானம், கான்ஸ்டன்ட் பீஸ். அவங்கதான் அப்படி கண்ணை மூடினாங்க. ஓரிரு வினாடிகளில் அவன் சிவமா மாறுது, இறைவனாக மாறுது. ஏன்னா சிவம் சமநிலையில் நிற்கிறது. சக்தி அசையுது, பிளக்சுவேட்டட், மேலும் கீழும். சக்தியினுடைய ஓட்டம், அலையினுடைய ஓட்டம் என்ன, மேலும் கீழும். பிளக்சுவேட்டட் மைண்ட், எமோஷனல் மைண்ட். ஆனா மனம் பீஸ் ஆஃப் மைண்ட், சமநிலை அடைந்த மனம்.
a state of equilibrium. இந்த சமநிலை வந்ததும் மனம் நிற்கும். அப்ப கண்ணை மூடுறீங்க, தியானத்துக்கு உட்காருங்க, ஏற்கனவே நீங்க சமாதானம் அடைச்சிட்டீங்க. ஆகவே மனசு என்ன ஆகாது, ஃபிளக்சுவேட் ஆகும். ஓரிரு கொஞ்சம் ஒரு 10-20 வினாடி ஓடும். ஏன்னா உட்கார்ந்து கதவை அடைச்சிட்டு வந்தேன்னா ஒரு டவுட் வரும். அந்த மாதிரி சில எண்ணங்கள் எல்லாம் அடைச்சிட்டேன். ஓகே, ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அப்படியே நின்றால் சிவம், அலைந்தால் நான். நான் எப்ப சிவமா மாறுது, எப்ப நான் என்கிற அந்த மன ஓட்டம் நிக்குதோ, எப்ப நிக்கும், மன சமாதானம் அடைந்தால். நின்றால் சிவம், எழுதி வைத்துக் கொள்ளும். நின்றான எதிர்த்து நிக்கிறது இல்லை, தப்பா எடுத்துக்காது. மனம் நிற்கும். மனம் அலையாது நிலை பெற்றால் அது சிவம், தெய்வம். தெய்வத்தை தேட வேண்டியது இல்லை. நல்ல கவனிங்க, எங்கும் அலைய வேண்டாம். மாறா மனம் நின்றால் be still and know the secret. எழுதி வைத்து be still and know the secret. நின்று ரகசியத்தை அறிந்து கொள். என்ன ரகசியம்? நானே தெய்வம் என்பது ரகசியம். ஏன்னா நமக்கு தெரியாது, தன்னை தெய்வம் யாரும் பார்க்கல. ஆனா ரகசியம் என்ன தெரியுமா? நானே தெய்வம். I, God is the secret. I, inverted comma, is the greatest secret. மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? இந்த நான் இருக்கே, அது இறைவன். அதான் மகிழ்ச்சி பாடல சொல்றாரு, அவன் நீ ஒன்றாய். அவனா இறைவன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம். அறிந்த இடம் அது ரகசியமா இருக்கு. அறிந்த இடம் அறிவு, முழுமை, அது முக்தி. அப்ப நம்முடைய நோக்கம் என்ன? நான் இறைவன், எனக்கு தெரியாம இருக்கு, நான் தெரிந்து உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அல்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன், கோல். நாட் எக்ஸ்பெக்டேஷன், கோல். மகான்களாம் சொல்றாங்க, ராதாகிருஷ்ணா, நீ வெறும் ராதாகிருஷ்ணன் எனக்கு தெரியல. அப்படியா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? மனம் நின்றால் அறிந்து கொள்வாய். Be still and know the secret. Be still and know the secret. என்ன ரகசியம்? அவனே நீயாக இருக்கிறது. தத்துவமசி is the greatest secret. தத்துவமசி அதுவே நீயாக இருக்கிறது. அதுதான் இறைவன். அப்ப நம்முடைய ஒரே நோக்கம் என்னவா இருக்கணும் வாழ்க்கையில? தன்னை இறைவனாக உணர்தல் தானே. ஏன்னா இறைவன் என்ற சொல் முழுமையான சொல் மட்டுமல்ல, அது எல்லா பொக்கிஷத்தையும் தன்னகத்தே அடக்கமாக கொண்ட ஒரு பெரும் நிதி, ட்ரெஷர். அப்ப அந்த நோக்கத்துல வெற்றி அடையணும். விரைவில் வெற்றி அடைய வேண்டுமானால் சமாதானம் என்ற பக்குவத்தை பெறணும். சமாதானம் என்ற பக்குவத்தை பெற வேண்டுமானால் நேற்று இன்று சில விஷயங்களை சொன்னோமே, அதை செயலுக்கு கொண்டு நிறைவு செய்யலாமா? இனி ஒரு 1/4 மணி நேரம், 1 மணிக்கு முடிக்கதான் வச்சு, சரிங்களா? நான் சொன்னதுல ஏதாவது கேட்கணுமானா கேளுங்க. ஆனா மீண்டும் சொல்வேன், இன்னைக்கே இதை நீங்க சிந்தனைக்கு எடுத்து இதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கடைபிடிக்கணும். புரிதலும் கடைபிடித்தல். யூ ஹாவ் டு ஃபாலோ. கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. அவதான் நல்ல பிள்ளை. நல்ல பாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல பாட்டுக்கு ஒரு சூடு. நீங்க நல்ல பாடா இருக்கும். ஓகே, வாழ்க வளமுடன்.